இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. சொல்லுங்க, செக்கா கொடுக்குறீங்களா இல்ல டிடியா கொடுக்குறீங்களா? அமர்நாத் ஐயாவோட எதிரி எங்க பெரிய ஐயாவுக்கும் எதிரிதான். ஏதோ ஒரு சம்பவத்தினால அந்த குடும்பத்தையே பரம எதிரியா பார்க்காதீங்கப்பா. மறுபடியும் அவங்களோட பேசி நிறுத்து. சந்தீப்புக்கும் உனக்கும் உள்ள இந்த உறவை நீ அறுத்து எரிஞ்சே ஆகணும் வன்ஷிகா. பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காணத் தவறாதீர்கள். ஏய் சப்தபானமே, இந்த சப்தம் எங்கிருந்து வருகிறதோ அந்த இடத்திற்கு செல். மன்னித்து விடுங்கள் ஐயா, எனது கைகளால் உங்கள் மகனுக்கு மரணம் நேர்ந்தது. உன்னுடைய இந்த செய்கைக்கு நான் தண்டனை அளிப்பேன். உன்னுடைய மரணமும் புத்திர சோகத்தால் தான் நடக்கும். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். And I'm a divorcee too. இப்ப எதுவுமே இல்லாம போயிடுமோங்கிற பயம் பைரவனுக்கு வந்துருச்சு. இங்க பாருங்க மாமா, 5 வயசுல அண்ணன் தம்பிங்க, 10 வயசுல பங்காளிங்கன்னு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். அண்ணி, நான் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணிருந்தாலும் கன்னிகாவை மட்டும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். பை த பை அண்ணி, நான் உங்க அப்பா கேஸோட RTI ஃபைலை கொண்டு வந்திருக்கேன். சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு நேரம் இல்ல, ஆனா இந்த குப்பை தொட்டில இருக்க உனக்கு நேரம் இருக்குல்ல. பிராய்ச்சித்தமா மை ஃபுட். 40-50 லட்சத்தை தூக்கி எறிஞ்சா சந்தோஷப்படுவாங்க. பிரின்ஸ், நீங்க போகணும்னு நினைச்சா தாராளமா போகலாம். நான் இங்க எந்த வேலைக்காக வந்திருக்கணும், அதை முடிக்காம நான் எங்கேயும் போறதா இல்லை. இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.